நாங்கள் வந்து என்னைக்கு தளபதியுடைய ரசிகராக இருந்தோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியலாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்கள் தளபதி வந்து அரசியலாக தான் எங்களை உருவாக்கியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. எத்தனை அரசியல் வந்தாலும் எங்கள் தளபதியை முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம். ஓகே. இங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? திருமங்கலத்துலலாம் என்ன சொல்கிறாங்க? குறிப்பாக அந்த பெண்கள் சைடில் விஜய் அவர்கள் கூட ஆதரவு. இங்கே யார் நின்றாலும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தான் ஒரு எம்எல்ஏ வருவார். ஓகே. என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க? என்ன வேண்டுதல்லாம் உங்ககிட்ட வைக்கிறாங்க? கோரிக்கைகள் அந்த மாதிரியான விஷயங்கள். எங்ககிட்ட வந்து நல்லதை செய்யுன்னு கேட்குறாங்க. எங்களுடைய கோரிக்கையை வந்து இலவசத்தை தவிர்ப்போம். இதை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம். மதுரையில் களம் இறங்கியிருக்காரு, களம் காண போகிறார் விஜய் அவர்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து அடுத்த சித்திரை திருவிழா முடிஞ்சு இன்னும் தளபதி வர்றது தான் சித்திரை திருவிழா. மிக பிரம்மாண்டமாக வரவேற்போம். வர மக்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துவோம். இருந்தாலும் அவர் அதிகமாக பேச மாட்டார். முதல் மாநாட்டிலே ரொம்ப கம்மியாக பேசினார். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் 3 நிமிஷம் தான் பேசினார். பேசவே மாட்டாருப்பா அப்படின்ற ஒரு விஷயமும் வைக்கிறாங்கல்ல, அது எப்படின்னு? புரியாதவங்களுக்கு அது புரியாது, புரிஞ்சவங்களுக்கு அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் மௌனமே எங்களுக்கு சம்மதம். சும்மா இருக்கிறவங்க தான் நிறைய உட்காந்து பேசுவாங்க. சும்மா இருக்கிறவங்க தான் நிறைய உட்காந்து பேசுவாங்க. அதில் வந்து ஒன்றும் பலன் கிடையாது. அண்ணன் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான், அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதில் யார் எதுவுமே என்ன எரிஞ்சாலும் அது எங்கள் வந்து அவங்களுக்கு தான் சேதாரமே தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கும் தளபதி படைக்கும் எதுவும் கிடையாது. என்றைக்கும் தளபதி விஜய் வழியில் வழி நடப்போம். இது என்பது உறுதி.